நம்ம இந்த வீடியோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இதை கேட்டோடனே கண்டிப்பா நீங்க உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இன்னும் 5 வருஷத்துல 99% பேருக்கு வேலையே இருக்காதான். இதை கேட்டோன்னு எப்படி ஷாக் ஆகுது, அதே மாதிரிங்க எனக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இதனால ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பு. இது நீங்க நம்பலனாலும் இதுதான் நெசம். இப்ப ரீசெண்டா ஏஐ வந்தோனே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், எதுக்கு கேலி ஏஐ பா எடிட்டிங் வேணுமா, எடிட்டிங் ஏஐ பா இது பண்ணி கொடு எடிட்டிங். வேலை ரிலேட்டடே இப்ப கோடிங் வேணும்ப்பா, இதுக்கான கோடிங் வேணும்ப்பா, கோடிங் போட்டு விடுனா ஏஐ கடகடன்னு போட்டு விடுது. பா அக்கௌண்டிங்ல இப்ப இந்த மாதிரி ஒரு ஜேர்னல்ஸ் போட்டு கொடு அப்படின்னா கடகடன்னு போட்டா போட்டு கொடுது. எல்லாத்துக்கும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிரும். ஏன்னா ஈஸியா அது தகவல் தருது அப்படின்னு சொல்லி. ஆனா இதுதான் ரொம்ப பெரிய பாதிப்பு. நமக்கு ஒர்க் ரிலேட்டடா இல்லவும் சரி, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நாலேஜ் எது வேணுமோ கேளுங்க, ஏஐ பக்காவா பண்ணி கொடுத்துது. இப்ப வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கணுமா, பண்ணி கொடுதுப்பா. அப்பா ஒரு மோடி கொடு, நம்ம ஒரு சண்டை போடணும்ப்பா அப்படின்னா பண்ணி கொடுக்குதுப்பா. விராட் கோலியோட போட்டோ எடுக்கணும்ப்பா அப்படின்னா அதையும் பண்ணி கொடு. எல்லாத்தையும் பண்ணி கொடுது. இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கனால இதை போக்கஸ் பண்றோம். அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. ரீசெண்டா நீங்க எல்லா நியூஸ்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிசிஎஸ்ல, இந்த மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் ஏகப்பட்ட பேரை லே ஆஃப் பண்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 20,000 பேரு, 10,000 பேரு, 15,000 பேரை லே ஆஃப் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ தாங்க. இப்போ நீங்க ஒரு 10 பேர் வேலை செய்யற இடத்துல அந்த ஒரு ஏஐ வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அதனால அந்த 9 பேர் எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சம்பளம் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தரணும், இவங்க சம்பளம் தரணும், அது தரணும், அலவன்ஸ் தரணும், அதெல்லாம் எதுக்கு, நம்ம ஏஐ கிட்ட இது கொடுத்தோம்னா அது பண்ணி கொடுக்க போகுது ஒரு 4 மணி நேரத்துல, நம்ம தான் ஒரு 2 நாள் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்க. சோ இதனால ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு கொஞ்ச நாள்ல வரப்போகுது. கண்டிப்பா இது யாருக்கு பாதிப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வேலையில இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் பிசினஸ், ட்ரெஸ் பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்கு ரொம்ப பாதிப்புனா, இந்த கோடிங் தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க கொஞ்ச நாள் நல்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற ஃபீல்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நார்மலாவே இந்த யூடியூப்ல எல்லாம் நம்ம ஒரு வீடியோ போடணும்னா ஒரு கண்டென்ட், அப்பா ஏய் இந்த கண்டென்ட்ல போட்டு விடு, இந்த கண்டென்ட்ல இந்த பக்காவா பண்ணி ஒரு ஆளை போட்டு ஒரு தமிழ்ல போட்டு விடு அப்படின்னா பக்காவா சூப்பரா போட்டு கொடுத்ததுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையே தூக்கிடுவாங்க, வீடியோ போட்டுப்பா இது சூப்பரா பண்ணு உன்னோட அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பயங்கரமா பிரச்சனை இருக்கு ஏஐல. அது இல்லாம ஒரு மெயில் நான் இப்ப பண்றேன்ப்பா, இந்த மெயில் போட்டு கொடு, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அப்படின்னா சூப்பரா போட்டு கொடுத்தது. ஸோ இதனால நம்ம ஸ்கில்ஸ் சுத்தமா போயிடும். ஃபுல்லா ஏஐ நம்பிதான் இருப்போம். இதுதான் பின்விளிகள் பெரிய பிரச்சனையா இருக்கும். இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைனா ஜப்பான்ல இதை பயங்கரமா தடை செஞ்சுட்டாங்க. வேணாம், இது நம்ம ஊருக்கு வந்துட்டேன்னா பிரச்சனை, எல்லாரோட நாலேஜும் மக்கி போயிடும், வேலையும் பயங்கரமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாலையும் ஜப்பான்லயும் இதை தடை பண்ணிட்டாங்க. இந்தியால பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள ஆனா நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க.